Morning students, today we are going to see lesson 5 changes around us. Chemical reaction based on electricity. Today we are seeing what is the meaning of chemical reaction based on electricity. அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தி நடைபெறக்கூடிய வேதி வினைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. கேன் வி லிவ் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி, நம்மளால் மின்சாரம் இல்லாத வாழ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேட்டால் அது முடியாது. அப்சல்யூட்லி நாட். எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் லிவிங். எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று. வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் குக்கிங், லைட்டிங், கிரைண்டிங், வாட்சிங் டிவி, சார்ஜிங் மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாத்துக்குமே நமக்கு எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா மின்சாரத்தை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இது எதுவுமே இல்லாமல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் ஓட்ட முடியாது. டூ யூ நோ எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூஸ்டு டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். உங்களுக்கு தெரியுமா எலக்ட்ரிசிட்டி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலிமா நடைபெறுது அப்படிங்கிறது? எஸ், பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் டன் விச் ஆர் இண்டஸ்ட்ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தொழில் ரீதியாக தொழிற்சாலைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதன்படி நடைபெறுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடைபெறுது. ஆஸ் யூ நோ வாட்டர் இஸ் மேட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். உங்களுக்கு தெரியும் வாட்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ்னால் ஆனது அப்படிங்கிறது. இதை when electricity is passed through water containing small amounts of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. அதாவது அதில் சிறிய சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்த்து அதில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதனுடைய கேஸஸாக வெளியில் போயிடும், பிரிஞ்சிரும். சிமிலர்லி எ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் கால்டு brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தும் போது குளோரின் கேஸ் தனியாகவும் ஹைட்ரஜன் கேஸ் தனியாகவும் நமக்கு கிடைக்கும். இது எதன் மூலியமானா கரண்ட்டை செலுத்துறதுனால ஏற்படக்கூடிய எலக்ட்ரோலைசஸ், மின்னார் பகுத்தல் மூலிமா. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் குளோரின் இண்டஸ்ட்ரியலி. இந்த ரியாக்ஷன் தொழிற்துறையில் குளோரினை தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரியாக்ஷன்ஸ். அதனால் நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த எபோவ் டூ ரியாக்ஷன்ஸ், அதாவது ஹைட்ரஜன் குளோரைடு பெறதா இருந்தால் ஹைட்ரஜன் கேஸு குளோரின் கேஸ் பெறதா இருந்தாலும் சரி, ஹைட்ரஜன்னு அடுத்து அல்லது ஆக்சிஜன் கேஸ் பெறது, இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எதை பேஸ் பண்ணி நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் குளோரின் இண்டஸ்ட்ரி. ஃபார் த எபோவ் டூ ரியாக்ஷன்ஸ் we infer that some chemical reactions proceed only by the passage of electricity. இதிலிருந்து என்ன நடைபெறுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மூலிமா தான் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடைபெறுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். hence such reactions are called as electrochemical reaction or electrolysis. இந்த மாதிரி கரண்ட் மூலிமா நடைபெறக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல், மின் வேதிவினைகள் அல்லது மின்னார் பகுப்பு அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்கள், சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறாங்க. இங்கே சில்வர் குளோரைட் ப்ளஸ் சோடியம் நைட்ரேட் நமக்கு கிடைக்கிது. இது ரெண்டும் மாறி கிடைக்கிது. இது எதன் மூலிமா அப்படின்னா கரண்ட்டில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா. இதில் பாருங்கள், டூ யூ நோ த டேர்ம் எலக்ட்ரோலைசஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மைக்கேல் ஃபாரடே இன் த 19th century. இந்த எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுதி அப்படிங்கிற டேர்ம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த எலக்ட்ரோலைசஸ் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் லைசஸ். அதாவது எலக்ட்ரான் இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் லைசஸ் மீன்ஸ் டீகாம்போசிஷன். அதாவது எலக்ட்ரான் பிரிகை அடைகிறது தான் இங்கே இருந்து எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹீட், அதாவது வெப்பத்தை பொறுத்து நடைபெறக்கூடிய வேதிவினைகள். ஆஸ் யூ நோ ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல் அண்ட் ஆல்சோ மெனி அதர் லிவிங் பீயிங்ஸ். அதாவது உணவுங்கிறது எல்லா வகையான உயிர்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று. ஹாவ் யூ க்ளோஸ்லி வாட்ச்டு யுவர் மதர் குக்ஸ் ஃபுட் ஃபார் யூ. அதாவது உங்கள் மதர் உங்களுக்கு சமைக்கிறத பார்த்துருக்கீங்களா? எஸ், சி பாயில்ஸ் ரைஸ், குக்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் குழம்பு அண்ட் ரசம் எக்ஸட்ரா பை ஹீட்டிங் தெம் ஓவர் ஸ்டவ். அதாவது ஸ்டவ்வில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்
ரைஸு எல்லாமே குழம்பு ரசம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. when enough heating is given some chemical reactions take place to convert the raw food items into cooked ones. இதில் வந்து பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது அது என்னவா மாறுது, குக்குடு ஐட்டம்ஸாக மாறுது. இது எதனால், அதில் ஏற்படக்கூடிய ஹீட்னால். யூ கேன் பர்ஃபார்ம் திஸ் ரியாக்ஷன் இன் யுவர் லெபார்ட்ரி. இதை வந்து நம்ம லெபார்ட்ரியில் பண்ண முடியும். டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட் இன் ஏ ட்ரை டெஸ்ட் டியூப் அண்ட் ஹீட் இட் ஜென்ட்லி ஓவர் ஏ ஃப்ளேம். அதாவது ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்பில் லெட் நைட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. அதில் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு க்ளோஸாக பார்க்கும்போது யூ வில் ஹியர் கிராக்கிங் சவுண்ட் அண்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ். அதாவது அதில் வெடிக்கிற சவுண்டு கேட்கும், அதே சமயத்தில் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ் வெளிவரதை நம்ம பார்க்கலாம். இது இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ் வந்து எது அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. இன் இண்டஸ்ட்ரீஸ் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஆர் ஹீட்டட் டு கெட் குயிக்லைம். குயிக்லைம்ங்கிறது கால்சியம் ஆக்சைடு. ஹென்ஸ் some of the chemical reactions can be achieved by the supply of heat only. சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹீட்டை மட்டும் அப்ளை பண்ணோம்னாவே நடைபெறக்கூடியது. திஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மோலைசஸ். இந்த வகையான வெப்பத்தை அடிப்படையாக வச்சு நடைபெறக்கூடிய வேதிவினைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா வெப்ப வேதிவினைகள். தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மோலைசஸ், வெப்ப பகுப்பு. பாருங்கள், do you know limestone is the raw material for quicklime, shaked lime, cement and mortar. Next, more to know, chemical reactions accompanying evolution of heat are called exothermic. அதாவது எக்ஸோதெர்மிக்னா வேதிவினை நடைபெறும்போது வெப்பத்தை வெளிவிடக்கூடிய ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் எக்ஸோதெர்மிக். அதே சமயத்தில் வேரஸ் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் ஆர் கால்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். வெப்பத்தை எடுத்துக்கிட்டு நடைபெறக்கூடிய வினைகளுக்கு பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இந்த மோர் டு நோ நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த ரியாக்ஷன், இதை படிச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த டுடேஸ் ஹோம்ஒர்க்ஸ். ரீட் வெல் அண்ட் சென்ட் த ஹோம்ஒர்க். தேங்க்யூ.